ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் 40 எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து வட்டிக்கு, அதாவது 16,000 ரூபாய், அதை 2 வருஷத்துக்கு வட்டிக்கு விடுறாங்க. வட்டிக்கு விடும்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 40 அப்படின்னு கொடுத்துட்டு, அப்போ அந்த வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது எவ்வளோ அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த டிஃப்ரென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இயர் டிஃப்ரென்ஸ் 3 இயர் டிஃப்ரென்ஸு நமக்கு ஃபார்முலா தனித்தனியாக இருக்குது. இங்கே 2 இயர்ஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துப்போம், PR²/100² எடுப்போம். 2 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் நமக்கு ஃபார்முலா, PR²/100². இதில் வந்து நமக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, P கொடுத்துட்டாங்க, R தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம டிஃபரன்ஸ் இடத்துல 40 போட்டுப்போமா. பிரின்சிபல் என்ன கொடுத்துட்டாங்க, 60,000 கொடுத்துட்டாங்க, அதை போட்டாச்சு. ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே 100² அப்படிங்கிறதுனால 100 × 100 போட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சுருவோம். 4 டேபிள் அடிச்சுன்னா 16 4s வந்துடும். அடுத்து வந்துட்டு இதே 4 டேபிளில் 100 எத்தனை டைம் வரும், 25 டைம் வரும். நமக்கு R² தான் தேவையா, அப்போ இதை அந்த சைடு கொண்டு போவோம். டிவைடில் உள்ளது அங்கே போகுமா, அப்போ போச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு R² = 25 வரும். அப்போ வந்துட்டு இந்த ஸ்கொயர்டிங்கிட்டு போகும்போது ரூட்டாக போகும். 25 வெளியே எடுத்தோம் அப்படின்னா 5 வரும். அப்போ R நமக்கு என்னது அப்படின்னா 5%. ஓகேயா. இப்போ ஆப்ஷன் படி நமக்கு எது வரும், B ஆப்ஷன் தான் வரும்.